நண்பர்களே, நான் கோபிநாத். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 10ஆம் தேதி நம்ம ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இவர்களோட எப்படி நாம வணிகம் செய்வதுங்கிறத பத்தி கத்துக்கிறோம். செல்வந்தர்கள், பிரபலமானவர்கள் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்காங்க. லட்சாதிபதிகள், கோடியாதிபதிகள் பல துறையில இருந்து வந்திருப்பாங்க. சினிமா துறையில இருந்து இருப்பாங்க, அரசியல் துறையில இருந்து இருப்பாங்க, வணிக ரீதியா வந்திருப்பாங்க, இல்ல விளையாட்டுத் துறையில இருந்து வந்திருப்பாங்க. ஆனா இவர்களெல்லாம் நம்ம எப்படி அணுகி அவர்களோடு எப்படி வணிக ரீதியான ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறது? ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைச்சா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதே சமயத்துல நம்மள மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அவருக்கு கிடைச்சா அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் லாபமா இருக்கக்கூடிய இந்த உறவை எப்படி நிலைநாட்டுவது? அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா பெரும்பாலும் அவங்க மனசுல ரெண்டு முக்கியமான ஒரு இடைவெளி இருக்கும். ஒண்ணு, எனக்கு எதுக்கு ஆலோசனைகள் வேண்டியிருக்கும்? நான் தான் ஏற்கனவே இவ்வளவு செல்வம் சேர்த்திருக்கேனே, என்கிட்ட இவ்வளவு ரியல் எஸ்டேட் இருக்கேன், என்கிட்ட இது இருக்கே, பிசினஸ் இருக்கே, இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கேன், அதுவே 7 தலைமுறைக்கு போருமே, எனக்கு ஆலோசனைகள் வேண்டுமா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். ரெண்டாவது, என் எதிரில் உட்கார்ந்திருக்க இந்த தனி மனிதன் ஆலோசகர் எனக்கு சரி போவாரா? எனக்கு இணையாவாரா? எனக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் தானே அறிவுரை சொல்லணும். கேபிஎம்ஜிஎஸ், பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ், இல்ல பெரிய பெரிய வங்கிகளுடைய வெல்த் மேனேஜர்ஸ். இந்த இரண்டு இடைவெளிகளையும் தாண்டி அவர்களோடு எப்படி ஒரு வணிக ரீதியான உறவை ஸ்தாபிக்கிறது, அதுதான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இவர்களுக்கு பிரத்யேகமான சில தேவைகள் இருக்கும். இவர்கள் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள் பல வருடங்கள் தொடர்ந்து நடத்தணும். இவங்க செய்யக்கூடிய இந்த நல்ல தர்ம ரீதியான எந்த எந்த ஒரு செயலா இருக்கட்டும், அது கோயில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இவர்கள் இருக்கும் போதும் இல்லாத போதும் நடக்கும். இதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வேண்டியிருக்கலாம்? அதே சமயத்துல இத்தனை வருஷமா சம்பாரிச்ச இந்த சொத்து சரியான கைகள்ல போய் சேர்றதுக்கு வணிக ரீதியாகவும் அதே சமயத்துல சட்ட ரீதியாகவும் இது எப்படி எல்லாம் திட்டமிடணும் அப்படிங்கறது அன்னைக்கு முக்கியமா பேச இருக்கிறோம். என்னைக்காவது ஒருத்தர் ரிட்டையர் ஆகத்தான் போறாரு. சில சமயம் விருப்பப்பட்டு ஓய்வு எடுத்துக்கலாம், சில சமயம் பிள்ளைங்க தலை எடுத்து கூட அப்பா நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, அம்மா நீங்க ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஓய்வு காலம் மன நிறைவோட ஆக்கப்பூர்வமோட அவங்க இருக்க மாதிரி எப்படி அதை வழி அமைச்சு கொள்ள முடியும்? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சொத்து பத்தி பேசுறோமே, இந்த சொத்தை படைச்சது யார்? அப்ப இந்த படைப்புகளுக்கே கோடிக்கணக்கான மதிப்பு இருக்குன்னா இந்த படைத்த இந்த படைப்பாளிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? இது எப்படி அவர் முன்னாடி ருஜு பண்றது? இது எப்படி கணக்கு போட்டு காட்டுறது? நம்ம இருக்கக்கூடிய இந்த வணிகம் நாம இருக்கும்போது சரி, நாம நாளைக்கு நம்முடைய சிம்மாசனத்துல வேற ஒருத்தர் உட்கார்த்தி வைக்கிறோம்னா அதுக்கு என்ன மாதிரி வணிக ரீதியான திட்டங்கள் வேண்டியிருக்கு, காப்புறுதி திட்டங்கள் எப்படி வேண்டியிருக்கு, அதையும் பார்ப்போம். முக்கியமா நம்ம இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான், நிதி திட்டம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத அன்னைக்கு பேச இருக்கிறோம். வாங்க, நிறைய முக்கியமான ஒரு கருத்துக்கள் ஆழமா பார்க்க இருக்கிறோம். முழு நாளுக்கான ஒரு செமினார் இது, வெபினார் இது. நீங்க இதுல எப்படி ஜாயின் பண்ணுன்றதுக்கான ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருங்க. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு மேடம் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க. வாங்க, ரொம்ப சந்தோஷமா கத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில வளர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.